தமிழகத்தின் அடுத்த முதல்வர் குறித்து பெங்களூருவில் இறுதிக்கட்ட ஆலோசனை நடந்தது. ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெங்களூரில் முகாமிட்டிருந்த அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்தனர். இதற்கிடையே தமிழக அரசின் சிறப்பு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணனும் ஞாயிறன்று காலை பெங்களூரு விரைந்தார். ஷீலா பாலகிருஷ்ணன் மூத்த அமைச்சர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. புதிய முதல்வர் தேர்வு, அமைச்சர்கள் நியமனம் உள்ளிட்ட விஷயங்கள் மட்டுமின்றி பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் மனு தாக்கல் செய்வது, ஜாமீன் விண்ணப்பிப்பது உள்ளிட்ட சட்ட பிரச்சினைகள் குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. கர்நாடக நீதிமன்றங்களுக்கு தசரா விடுமுறை காலம் என்பதால் விடுமுறை கால நீதிபதி முன் அப்பீல் மனு மற்றும் ஜாமீன் மனு தாக்கல் செய்வது என்றும், அவை நிராகரிக்கப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆலோசனை முடிவடைந்ததைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் பெங்களூருவிலிருந்து சென்னை திரும்பினர். புதிய முதல்வர் தேர்வுக்கு பின் அமைச்சர்கள் மாற்றம் எதுவும் செய்யப்படாமல் அதே துறையில் நீடிப்பார்கள் என்று அதிமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது.